வாழ்நாளே பல்லாண்டு அப்படி நம்ம இருந்துட்டாலும் கூட அன்பான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கும்னா அந்த மணமாலையும் மஞ்சளும் சூடி நீடூடி காலம் வாழணுத்த மகளே அப்படின்ற காரணத்தினால மணமாலையும் மஞ்சளும் சூடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் செம்பவள கொடியேவா திரை போல் உடலில் அணியும் திலகம் நிறையாய் வாழட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் ஒப்பனுடைய முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கொள்ளிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பது வாழண்ண முகம் கடித்திட்டு வாராயும் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்ற வகையில முக்காலத்தை உணரக்கூடியவன் நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது என சொல்லக்கூடிய முக்காலத்தை உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதே சிறந்ததென்ற முறையில் உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை கேட்கலாம் வந்திருக்கின்ற காரணத்தினால மண்டுவிழி கற்கண்டு மொழி மாதே சொல் கோதே ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி 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 ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி நாடுமழை நாடு குரு பூமி கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே அன்னை தந்தை பேரது சொல் கோதே தந்தை பெயர் நம்பி என்பா சுவாமி 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 நம்பி என்பா சுவாமி 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 தாயின் பெயர் மோகினி என்பா சுவாமி எந்த பெயர் வள்ளி என்பா சுவாமி தந்தையின் பெயர் நம்பிராஜே தாயின் பெயர் நங்கை மகன் உங்க பேரு வள்ளி நாடு தொண்டை நாடு ஊர் சிற்றூர் பேர் வள்ளி ஆமா வந்ததன் காரணம் காவல் காவல் என்றால் ஒழுக்கம் காவல் என்றால் ஒழுக்கம் தான் காவல் என்றாலே ஒழுக்கம் தானா உண்மை காவல்னா ஒழுக்கமா காவல்ல 3 இருக்கு என்ன 3 காவல் காத்தல் பாதுகாத்தல் ஓ இந்த 3 இருக்கணும்னா ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் தேவை சரி அப்ப எதுக்கு ஒழுக்கம் என்றால் காவல் காவல் என்றால் ஒழுக்கம் அப்ப ஒழுக்கம் என்றால் திணை என்று பொருள் உண்மை ஆக நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவல் பார்க்க வந்திருக்கேன் காவல் இல்லாம பாக்குறேன் எதற்காக காவல் திணையை காக்குறேன் திணை என்றால் கருந்திணை செந்திணை கருந்திணை யாருக்கு செந்திணை யாருக்கு கருந்திணை எங்களுக்கு செந்திணை முருகப்பெருமானுக்காக செந்திணை படைக்கிறீங்க உண்மை ஆக அமைத்திருப்பது பரன் கையில் வைத்திருப்பது கவன் கவன் வைத்திருப்பதன் காரணம் ஆளோல சைடு பறவை எடுத்துருக்கு
சொன்னதுக்காக விரட்டுறேன். அப்பா சொன்னா விரட்டணுமா? ஆமா விரட்டணும். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே ஜெகத்தின் நிலைத்தோடு பாருனா முண்டாசு கவி பாரதி இருக்கணும். அப்பப்பட்ட நாட்டுல பிறந்த நீங்க சரி நான் கருவி படைத்த ஜீவராசி ஆகப்பட்டது திணைவலை சொல்லைகளை உணவு சாப்பிட வருது. அதை போய் விரட்டி அடிக்கிறோம் சொல்றீங்களே, இது முதல் தர்மமா? பசியோட விரட்டினா தப்பு. சரி நாங்க பசியெல்லாம் அவரோட விரட்டல. சரி ஏன்னா எங்க அப்பா என்ன வேண்டிக்கிட்டாரு, 7 ஆண் குழந்தை இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தை கையால திரை விதைத்து அந்த திணை அபிஷேகம் ஆராதனை செய்து முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும். அப்ப நேர்த்திக்கிட்டார். அப்ப அந்த திணை விதைக்க நம்ம என்ன பண்ணோம், வரக்கூடிய பறவைகள் எச்சம் என்றது இருக்கு, எச்சில இறைவனுக்கு கொடுக்கலாம், எச்சம் என்ற மலையை கொடுக்கக்கூடாது. நாங்க என்ன வச்சிருக்கோம், கவன். இந்த கவனுக்குள்ள தானியத்தை வச்சிருக்கோம். தானியத்தை வச்சு ஆளோல சோய் 4 பக்கம் விரட்டும் போது இந்த தானியங்கள் 4 பக்கம் போய் சிதறக்கூடிய அங்க வரக்கூடிய பறவைகள் இந்த தானியத்தை சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சோன்னே எச்சம் என்ற மழை கழிக்காம இருப்பதற்காக விரட்டுற சுவாமி. ஆக எச்சில் பட்டா பரவாயில்ல, எச்சம் மட்டும் விடக்கூடாது. உண்மைதான். அதற்காக இந்த இடத்துல நீங்க காவல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்றோம், இப்ப பால் அபிஷேகம் பண்றோம். இந்த பால் எங்க இருந்து வருது? மாடுல இருந்து பால் வருது. மாடு முதல்ல யார் எச்சி வைக்குது? ஆக மாடாகப்பட்டது பால் சுரக்கணும்னா கன்றுக்குட்டி ஆகப்பட்டதை முதல் அவிழ்த்து விட்டு அது போய் சுரக்க செய்யணும். அதற்காக எச்சில் வெட்ட பாலத்தை இறைவனுக்கே நம்ம போய் பாலாபிஷேகம் பண்ணணும். பாருங்க, கண்ணுக்குட்டி வாய் வைத்த எடுத்ததானே எச்சம் சொல்றோம். ஆமா இருக்கட்டும். இப்ப வட்டுப்பூச்சிகள், இந்த பட்டுப்பூச்சிகள் எச்சி வச்சதுக்கான பட்டு புழுவிலிருந்து வாயிலிருந்து எச்சில் இருந்து தான் வர்றது பட்டு நூலாகப்பட்டது. அப்ப தேன் இருக்கு இல்லையா? ஆமா. தேன் எங்க கொண்டு போய் வைக்குது? தேனாகப்பட்டது அந்த ஈ ஆகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா அங்க போய் தேனீக்கள் போய் மகரந்த இருக்கு பாத்தீங்களா, அப்ப மலர்ல அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தில் இருக்கக்கூடிய தேனாகப்பட்டதை வாயிலே உமிழ்ந்து தேன் கூடாக கட்டி அதை எடுத்துக்கொண்டு போய் தான் இறைவனுக்கு தேனாபிஷேகம் பண்றாங்க. பாருங்க, இறைவன் கடவுளாகப்பட்டவர் எச்சி ஏத்துக்குவாரு, எச்சமன்ற மலையை ஏத்துக்கூடாது இல்லையா? ஆக இப்ப சொன்னீங்க மாடாகப்பட்டதுல இருந்து பால் வருதுன்னு சொல்றீங்க, அதை ஏத்துக்கிறார் இறைவன். ஆக எச்சமாகப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப மாட்டு சாணத்துல இருந்து வருதுதான் திருநீராகப்பட்டது. அப்ப திருநீராகப்பட்டது இறைவன் ஏத்துக்கொள்ளும் பொழுது அப்ப எச்சில் படுத்ததை ஏத்துக்கிறவாரு, எச்சமட்டதை ஏத்துக்க மாட்டாரா? அது கோமாதா என்ற தெய்வம். சரி, 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் 30 தேவிகளும் வரக்கூடிய இடம் எதுனா அது கோமாதா என்ற தெய்வத்துக்குள்ள அடக்கம். உண்மைதாங்க. வீட்டுல நீங்க லட்சக்கணக்கில் போட்டா வச்சிருந்தாலும், லட்சக்கணக்கில் புராணங்கள் புக்கா வச்சிருந்தாலும், ராமாயணம் வச்சிருந்தாலும், மகாபாரதம் வச்சிருந்தாலும், எதை வச்சிருந்தாலும் கவலை இல்லை. ஒரு கோமாதா என்று ஒரு தெய்வத்தை வச்சிருந்தாவே 33 கோடி தேவரும் 44 ரிஷிமார்களும் 3 மூர்த்திகளும் 30 தேவிகளும் அமரக்கூடிய ஒரே இடம் அது கோமாதா என்ற தெய்வம். அந்த தெய்வமாக தான் ஸ்தானம் எடுது. அந்த ஸ்தானத்தை தான் எரிவாட்டியாக ஆக்கி ஆனா திருநீரிட்டு யாரு கெட்டார், சிவனை மறந்து யாரு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? ஆக நல்லா பேசுறீங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத தாகத்தை தீராத, தரித்திரம் அறியாத, கோபத்தை இழக்காத, குறுமொழி கொள்ளாத, பாவத்தை தீராத, தீர்த்த உலகத்தில் பயிரில தானே ஏழும். தமிழுக்கு அதாவது தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சபத்திற்கு 4, சகலத்திற்கு 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகம் 9. கிரகம் சொல்லக்கூடாது. கிரகம் 7 இருந்தது 2 மாறி சொல்லணும். ஆக 7 இருந்தது 9 மாறி விட்டது. அப்ப பசி வந்தா 10 மறந்து விடு சுவாமி. பாத்தீங்களா, பசி வந்தா 10 மறந்து இருக்காங்கன்றாங்க. சரி இருக்கட்டும். இவங்கள் இருமா ஏன் என்ன இருமா பொறுமா இருமா முத இருங்க நல்லா பேச இருமா முத அதெல்லாம் நீங்க நல்லா பேசுனீங்க. இதெல்லாம் நீங்க பேச கூடாது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இருங்க கேட்டுக்கிறேன். முதல்ல பேச விட்டு பேசணும். நான் அப்பள பேச முடியாது. வந்ததுல இருந்து இவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி நான் சொல்லிக்கிட்டு எல்லாம் பாக்குறீங்களா பங்காளிகளா, இவர் கேட்டுக்கிட்டே இருக்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கால, இப்ப திருப்பி நானும் கேட்கணும் இல்ல, இன்னும் ஒண்ணுமே முடிக்கல. ஆக பேச விட்டுட்டு பேசணும், அதான் அறிவாளியோட முடிக்கல. அதுதான். ஆக என்னன்னு கேக்குறீங்கன்னா, அறிவாளிக்கு முட்டாளுக்கு எத்தனை பாதை? 2 பாதை. அறிவாளிக்கு எப்பவுமே ஒரே பாதை தான். அறிவாளிக்கு 3 பாதை, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை, முட்டாளுக்கு ஒரே பாதை. அப்படி முட்டாளா போயிடக்கூடாது. பேசக்கூடிய பேச்சு அற்புதமாக பேசணும். ஒரு நாரத மகரிஷி உங்களுடைய இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். குறிஞ்சி நிலம் என்ன சொல்லக்கூடிய நிலத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நான் பாட்டு பாடிட்டு இருக்கும் போது எங்க நகைச்சுவை என்ன இடப்பட்ட நேரத்தில் நகைச்சுவை பண்ணவோ அந்த பாட்டை நிப்பாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு வரவேற்பு கொடுக்காம விட்டுட்டேன். சரி இப்போ நான் வரவேற்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்க 14 லோகத்தையும் ஆளக்கூடியவர், 33 கோடி தேவரும் 44 ரிஷிமார்களும் அமரக்கூடிய இந்திர சபையிலேயே ஒருவருக்கு ஒருவர் போக பயப்படுவாங்க. ஆனா நாரத மகரிஷி போனாவே எந்த பயம் இல்லாம போறவர். அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரும் இருக்கக்கூடிய அந்த புறத்துக்கே தன்னோட கணவன்மார்களே அனுமதியோட போவாங்க. ஆனா எந்த அனுமதியும் இல்லாம போகக்கூடியது நாரத மகரிஷி. ஏன் ரம்பை, ஊர்வசி, துலோத்தமை, மேனகை, அத்திரி மகரிஷி அனுசியா தேவி, வஜிஷ்டர் மனைவி அருந்ததி, அகலிகை, சத்திவான் மனைவி சாவித்திரி, இப்படி எத்தனையோ பெண்களை பார்த்த நீங்க
காட்டுக்குள்ள வள்ளியை பார்க்க வந்திருக்கிய, இப்படிலாம் பார்க்க வந்த உங்களுக்கு நான் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் இல்லையா? கொடுப்போமா? கொடுத்துட்டு அப்புறம் பேசுவோம். காசிமரி சித்தப்ப நாரதரே வருக. சூரியனின் பாட்ட நாரதரே வருக. யமனின் கொள்ளுப்பாட்ட நாரதரே வருக. அங்கதனின் பிள்ளை நாரதரே வருக. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்க, உலகம் மட்டும் முத்தமரே வருக, தத்துவத்தின் வித்தகரை வருக, கலைவாணின் புத்திரனே வருக, பிரம்மனின் மைந்தனே வருக அப்படின்னு. ஆனா நான் அப்படி சொல்லல. எப்படி? காசிபரி சித்தப்பனே வருக, சூரியனின் பாட்டனே வருக, யமனின் கொள்ளு பாட்டனே வருக, அங்கதனின் பிள்ளையே வருக அப்படின்னு புதுவிதமாக சந்திச்சதனால், புதுவிதமான இடத்துக்கு வந்திருக்க நாள், புதுவிதமான நாடக கலையை ரசிக்கக்கூடிய பகுதியில் உட்கார்ந்துருக்க முன்னாடி நான் உங்களுக்கு புதுவிதமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கேன். காட்டுக்குள்ள வாழ்ற காட்டுவாசி என்ற பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு கூடிய பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்காத பிள்ளை நான் உங்களுக்கு நான் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கேன் சாமி. இதில் ஏதாவது தப்பா இருந்தா என்னை கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். முதல்ல சபையறிந்து பேசு, இல்லாட்டி சமயம் அறிந்து பேசணும். இல்லைன்னு என்ன பண்ணணும், சில நேரம் பேசாம இருக்கிறதா நல்லது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பேச்சுல நான் ஒண்ணுமே சொல்லுங்க, நீங்க பேசுற பேச்சை நான் குறை சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாரத மகரிஷி உங்க இடத்துக்கு வந்திருக்கேன், வரவேற்பு கொடுத்தீங்கல்ல? ஆமா. வரவேற்பு என்ன வரவேற்பு கொடுத்தீங்க? இதுதான் பாருங்க, வரவேற்பு என்ன வரவேற்பு கொடுத்தீங்க? காசிபரி சித்தப்பனை பிறகு சூரியன் பாட்ட நான் கேட்கல. ஆரம்பத்தில் வரும்பொழுது என்ன வரவேற்பு கொடுத்தீங்க? பெருமைகளின் திருமுகமே வருகவே, இந்த பேரு உள்ளம் தான் பணிந்தேன் பரம்பொருளை வாழ்த்தவே, பெருமைகளின் திருமுகமே வருகவே. இந்த பாட்டு தான் பண்ணீங்களா? வேற என்ன பண்ண? வேற என்ன பண்ணீங்க? அது இடம், அந்த பாட்டோட மெட்டு என்ன தெரியுமா? என்ன மெட்டு? நல்ல பேரை வாங்கவேன்னு பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளைகளே. ஓஹோ, ஆக உங்களுடைய வரவேற்பே முதல் சரியில்லையே. ஏன் வரவேற்பு இரும முத? ஏன் வரவேற்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க ஆள் கிடையாது. நீ ஆளுன்னு கேட்கறதுக்கு பாத்தீங்களா? நல்லா கேட்கணும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், என்னுடைய வரவேற்பு பெரிய விஷயமா சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் நீங்க இதுல இருந்து என்னது புரிஞ்சுக்கிட்டீங்க? சரி இருங்க. சரி, நம்ம இங்க வந்திருக்கோம். இது என்ன நாடகம்? இது என்ன வள்ளி திருமண நாடகம்? இப்ப இங்க நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம். ஆமா. தபத்துக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க. தபம்னா என்ன? தபம் செய்யறது யாரு? ஒரு ஆள் தான் தபம் பண்ண. ஆமா. தமிழுக்கு 2 பேரு. வாதி. தமிழை பேசணும்னா 2 கற்றறிந்த ஞானியர் பேசணுமா? அறிவாளி பேசணும். அப்ப நம்ம 2 பேரும் பேசணும்ல. வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க. நம்ம 2 பேரும் பேசுறதை யார் கேட்கணும்? மக்கள் கேட்கணும். மக்கள் பெரியவங்களும் இருக்காங்க, இந்த சின்ன பிள்ளைகளா இருக்காங்க. சரி, அவங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் உங்களை சொல்லி நீங்க அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. உங்களே மாதிரி அவங்க நடத்துக்கணும்டா நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. இதுல ஏதாவது தப்பா இருக்கா? நான் பாடுன ஏதாவது தப்புன்னு யாராவது ஒரு பெரிய மனுஷர் யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். என் வரவேற்பை பார்த்து குறை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளான்னு கேக்குறதுக்கு நீ என்ன ஒரு ஆளு? முதல்ல நீ என்ன ஆளுனா? நீ என்னமா முதல்ல ஒரு ஆளு? ஒரு ஆளா இருக்கவன் தான் இங்க என்னை சந்திக்க வந்திருக்கியது. ஒரு ஆளா இருக்கிறனாலதான் நீ என்னைய சுத்தி வணங்கி வந்த. என்ன பெரிய ஆள் நினைச்சா உன்னை சுத்தி நான் வணங்கி வந்தேன். எங்க பாருங்க, இங்க பாருங்க, சட்டம் சவுடெல்லாம் ஏன்ட்ட போட முதல்ல பெண்மகளுக்கு பொறுமை மிக அவசியம். தப்பா பேசுறேன். சேர்ந்ததானா நிதானம் வேணும். நான் உங்களை நிதானமா பேசு. நீ சொல்றதுக்கு நான் ஆளு கிடையாது. சரி இருக்கட்டும், நீ வச்ச ஆளு கிடையாது. நானு வச்சாலோ வைக்காதாலோ நான் என்ன தப்பா பேசுறேன் நீங்க சொல்லுங்க. சும்மா என்ன தேய்ச்சி உன் சௌரியத்துக்கு நல்ல பேரை வாங்கணும் பிள்ளைகளா? நீ என்ன, நீ எனக்கு தாயா? நான் உனக்கு பிள்ளையா? நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தனே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்களா? ஆக சிவன் சொத்து குலநாசம் இருக்காங்க. இருங்க சார், இருமா முத. என்னைக்கு நீ சட்டம் போட்டு நிப்பாட சொல்றதுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்னோட நீங்க சட்டம் போட்டு நீ நிப்பாட்டு சொல்லி நீங்க ஒரு ஆள் கிடையாது. சரியா? யாரு? என்ன இந்த கிடையாது. என்ன ஓடுறீங்க? என்னம்மா? அதாவது அலைமகள் மலைமகள் என்ன சொல்றீங்க? முப்பெரும் தேவிகள். நீங்க யாருடைய அனுமதி இல்லாம போவேன். நீங்க எந்த மூத்தவன் ஈசனாகப்பட்டவன், சிவபெருமானாகப்பட்டவர். அப்பேற்பட்ட சிவபெருமானே நாரதர் வர்றாருன்னா எந்திரிச்சு பணிபுரா மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்காம நீ என்ன ஒரு ஆளு? என்ன நீங்க என்ன எனக்கு என்ன ஒரு ஆளு? நான் ஏதாவது தப்பா பேசிருக்கேன். இருங்க, நான் வரவேற்பு கொடுத்தேன். இந்த மறுத்து பேசுற ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்காது. என்னை எதிர்த்து பேசுற ஆளை கண்டாவே என்ன
முத நீங்க நிப்பாட்டுங்க. இருங்க, பெரியவங்க பாக்குறீங்கல்ல, நான் வரவேற்பு கொடுத்தல. என்ன ஆறுது வள்ளி, உனக்கு என்ன தெரியும்? நீ காட்டுக்குள்ள வாழ்ற காட்டுவாசி. காசிபரி சித்தப்பனேன்னு கூப்பிடுறீங்க, யமனின் கொள்ளுப்பாட்டேன்னு கூப்பிட்டு. அங்கதனி பிள்ளை பிரம்மனோட பிள்ளை தானே, எப்படி அங்கதன் பிள்ளை? இதெல்லாம் நீங்க கேட்டா நீங்க அறிவாளின்னு ஏத்துக்கலாம். நீ என்ன எனக்கு அறிவாளி பட்டம் கொடுக்கறது? நீங்க என்ன அறிவாளி பட்டம் நிப்பாடுறது? பேசி கிழிச்சு விட்டவங்க அம்பலகார பட்டம் எனக்கு நீ என்னமா கொடுக்க? பெரிய ஒரு வள்ளல் நினைப்பு மனசுக்குள்ள போமையா. அம்பையார் பேத்தி வகை அவரி அரிச்சந்த பேரே நீங்க நிப்பாட்டி கம்பர் வீட்டு பேத்தி வகை இவருக்கு அப்பர் சொல்லி தெளிச்சு விடுவாரு. வேலைய பாருமா முத பாருங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுண்டாங்க. ஆக ஆலயம் எதற்காக கட்டி வச்சாங்க? மன நிம்மதி வேணும். மனிதனாகப்பட்டவனுக்கு மன நிம்மதி வேணும். மனத்துல உள்ள குறைகளை போய் இறைவன்ட்ட போய் தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்துல நல்லவங்க கெட்டவங்க 1000 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் கூட அவங்ககிட்ட ஒரு சில விஷயத்த சொல்ல முடியும், ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. ஆக இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் போய் வேண்டி நம்மளுடைய குறைகளை தீர்ப்பதற்காகத்தான் ஆலயம் அமைத்தார்கள். கடவுள் பெரியவன், பக்தன் பக்தன் பெரியவனா, பகவான் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன். பக்தனா பார்த்துதானே இவர்தான் முருகன், இவர்தான் மாரியம்மன், இவர்தான் மந்தையம்மன், இவர்தான் விநாயக பெருமான் அப்படின்னு செஞ்சது யாரு? சொன்னது யாரு? மனிதன். அந்த மனிதன் எதுக்காக? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மனசாட்சி எதுக்கு கோவிலுக்கு போறோம்? நம்ம எந்த கெட்ட செயல் செஞ்சாலும் நம்ம போகும்போது என்ன கொண்டு போறோம்? 3 கொண்டு போவோம். என்ன அப்படின்னா, அங்க இருப்பது விளக்கு. ஆனா நம்ம கொண்டு போறது எண்ணெய், திரி, தீப்பெட்டி, இந்த 3ஐயும். அப்ப இந்த விளக்குல போய் என்ன பண்ணுவோம்? எண்ணெயை ஊத்துவோம். அடுத்தது திரி என்றதை போடுவோம். 3வது தீப்பெட்டி என்ற தீயை பொருத்துவோம். அப்ப பாருங்க, கூட்டி பாருங்க, எண்ணெய், திரி, தீ, 3 கூட்டுங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. ஆண்டவா பகவானே, எனக்கு அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம். நான் அடுத்த பிறவி வரல. நான் இறந்ததுக்கு அப்புறம் உன்னோட பாதத்தில் நான் சரணடைகிறேன். எனக்கு இந்த பிறவியே போதும். எந்த மனுஷனும் கோவிலுக்கு போனா எனக்கு அடுத்த பிறவி வேணும்னு வேண்டவே மாட்டாங்க. அதுக்கு தான் தேங்காய் பழம் கொடுப்பாங்க. தேங்காய் முக்கனி பழம் என்பது பிறவி இல்லாதது. வாழைப்பழத்தில் பிறவி மறுபிறவி இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு கடவுளே ஆண்டவா, என்னோட மனசுக்குள்ள எந்த சஞ்சலமும் இருக்க கூடாது. நான் நல்ல மனசோட இருக்கணும். நல்ல 4 பேத்துக்கு நல்லதை செய்யணும். பெத்த தாய் தகப்பனை பார்த்துக்கணும், பெத்த பிள்ளைய பார்த்துக்கணும். நான் வாழ்ற படிக்கும் நல்ல பேரு புகழோட வாழணும். நோய் நொடி இல்லாமல் வரணும். சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படிலாம் வேண்ட மாட்டாங்க. நோய் நொடியில் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த 3 நிரந்தரமா வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சா போதும் கடவுளே. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தின்னு சொல்லி போய் வணங்குவாங்க. அப்ப நான் உங்களை வந்து வணங்கி இருக்கேனா? அதே மாதிரி நீங்க ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு, 3 அறிவு பறவைகளுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு 3 அறிவு நீர்வாழ் உனக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, 6 அறிவு மனிதனுக்கு, 7ஆம் அறிவு உங்களுக்கு தேவர் ரிஷிகளுக்கு, 8ஆம் அறிவு இறைவறிவு, 7ஆம் இப்ப என்னோட ஒரு அறிவு அதிகம். அதனாலதான் நீங்க நிற்கும் போது நான் பாதரட்சி என்ற செருப்பை கீழே கலட்டி விட்டு உங்களை வளம் வந்து வணங்கி உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். இதுல என்ன குத்தம் கண்டுபிடிச்சி? மனிதனாகப்பட்டவனுக்கு 6 அறிவுன்னு சொன்னீங்க. ஏன்னா இறைவன் கொடுத்த வரமே என்ன தெரியுமா? இறைவனாகப்பட்டவன் மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது 6 அறிவு படைச்சான். ஏன்னா பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் அறிவு. எதையா இருந்தாலும் பகுத்தறியக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. ஏன்னா உலகத்திலே சிறந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனாகப்பட்டவனுக்கு மட்டும்தான் சிரிக்கக்கூடிய தன்மையை கொடுத்தான். ஆக அப்படியே இருந்துட்டாலும் கூட 6 அறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு படைத்த சிவராசியை வழங்குறான். அது எங்க? 6 அறிவு படைச்சவன் மனுஷன். அவனுக்கு இல்லாத அறிவு இருக்கா? பகுத்தறியக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்குல்ல. ஆக இருந்தாலும் கூட 6 அறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு படைச்ச ஒரு ஜீவராசியை வணங்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இருமா முத வந்தமா சும்மா நீ வரவேற்பு கொடுத்த அதை கொடுத்த அந்த பஞ்சாயத்துல போக கூடாது. நான் வரவேற்பு கொடுத்தல. சரி, பையன் இருக்கான், தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார. எந்திரா, அவன் பாட்டுக்கு இருங்க இருங்க. செவனேண்டு இப்படியா? உங்க அப்பா பேர் என்னப்பா? ராமச்சந்திரன். கட்டுமுட்டா. உங்க தாத்தா பேர் என்ன? சரி. உங்க பாட்ட பேர் என்ன? தெரியாது. அவரோட அப்பா பேர் என்ன? தெரியாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இருக்க சங்கதியில, இப்ப இருக்க பிறவியில உங்க அப்பா பேர் என்னன்னா, எங்க அப்பா பேரு ராமசாமி சொல்றதுக்கே 2 நொடி. சரி, உங்க தாத்தா பேர் என்னடா? அவரு பேரு தெரியாது. அதுக்கு அவர் பேரு தெரியாது. ஆனா நான் காட்டுக்குள்ள விழுற
சின்ன பிள்ளை உங்களுக்கு நான் ஒரு வரவேற்பு கொடுத்தனே, சரி சின்ன பிள்ளையா இருக்கியம்மா இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தியே அதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு பெரிய மனுஷனா இருந்தா நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா? அதை கேட்கறத விட்டுப்புட்டு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்களே. இருந்தாலும் நீங்க கேட்கலைனாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து கழுவுற மீன்ல நீங்க நழுவுற மீனா இருக்கீங்களே. நான் கேட்டது என்ன, ஆறறிவு படைத்த மனிதனாகப்பட்ட ஓரறிவு ஜீவராசியா வணங்குறியா? அது யார் என்ன? அது அப்புறம் நோது அப்புறம் என்னைக்கு இங்க பாருங்க, காலையில 4 பேர் பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? என்னடா வள்ளி வந்துச்சு பேசுச்சு விஷயத்தை பேசுச்சு, ஆனா அதுக்கு அர்த்தத்தை சொல்லவே இல்லை. அப்ப அந்த பிள்ளைக்கு சொல்ல மட்டும் தான் தெரியுமா, அதுக்கு விஷயத்தை தெரியாதா அப்படின்னு 4 பேர் இன்னைக்கு காரி துப்பிடக்கூடாது. சரி இருங்கம்மா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஆலயத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னீங்க ஒரு மனிதனாகப்பட்டவை எண்ணெய் விளக்கு, அதாவது திரியாகப்பட்டதை எடுத்து போய் நெருப்பை வைத்து எண்ணெய் திருத்தின்னு பேசுறீங்கல்ல. இப்போ எல்லா ஆலயத்துக்கும் நீங்கள் போயிருப்பீங்க, நீங்கள் மனித பிறவி தானே, இப்போ ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. ஆலயத்துக்கு போகும்பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு தெய்வம் இருக்குன்னா ஒரு தெய்வம் இருப்பாங்க, பரிகார தெய்வம் ஒன்று இருக்குவாங்க. என்னம்மா மூஞ்சி அந்த ஒரு கேள்வி கேட்டதுன்னா அந்த வரவேற்பு விஷயத்தை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீ சரி எதற்கு தெரியும் அப்படி வரவேற்பு கொடுத்த? நல்ல அறிவாளியா இருந்தா அதை கேட்கணும். ஆக நீ எனக்கு வரவேற்பு கொடுக்குற, அவங்க யார் என்ன நீங்கள் தெரியாது, பாவம் அந்த அறிவாளி பிள்ளைகிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியணும் இல்ல? அப்படியா? சரி எதற்காக வரவேற்பு கொடுத்தீங்க அப்படி சொல்லுங்க. அப்படி கேளுங்க. அப்புறம் நான் சொல்லிட்டு போவா? நான் சொல்லிடுறேன், இது உண்மைனா நீங்க சொல்லலாம், ஏத்துக்கோங்க. சரி, மக்களுக்கிட்ட ஓசை வாங்கி கொடுங்க. இல்லம்மா நீ சொல்ற தப்புனா அதுக்கு நீங்க பதில சொல்ல. சரி சொல்லுமா வேமா. உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. சரி, அதுல மரிசன் ஒருத்தர் இருக்காரா? ஆமா. மரிசனோட மகன் யாரு? காசிபர். அண்ணனோட மகன் உங்களுக்கு என்ன முறையாவது? மகன் அண்ணனோட மகன் எனக்கு மகன் வேணும், அதனால காசிபரின் சித்தப்படையை வாங்கினேன். சரிம்மா. காசிபரோட பிள்ளை யாருன்னா சூரிய பகவான். மகனோட மகன் உங்களுக்கு என்ன முறையாகுது? பேரை. அதான் சூரியனின் பாட்டனே வருகீங்க. சூரியனோட பிள்ளை யாருன்னா யமதர்மை. சரி. மகனோட மகன் என்ன ஆகுது? கொள்ளு பேரை. அதான் யமனின் கொள்ளு பாட்டனே வருகேனே. இப்ப இந்த அங்கதனின் பிள்ளைன்னு சொன்னல, அதான் சிக்கலே. உங்க பாட்டை யாரு? மகாவிஷ்ணு. எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? 10 அவதார கதாநாயகி. அதுல ராம அவதாரம் எடுத்திருக்காரா? ஆமா. ராம உங்களுக்கு பாட்டுன்னா ராமனோட தம்பி லட்சுமணே, அவரு பாட்டம் தானே. ஆமா. ராமன் பிள்ளை யாரு? லவன் குஷன். லட்சுமணன் பிள்ளை யாரு? அங்கதன் சந்திரகேது. அப்ப பாட்டனோட பிள்ளை யாரு? அங்கதன் சந்திரகேது. அதனாலதான் லட்சுமணனோட பிள்ளை அங்கதன் உங்களுக்கு அப்ப. அதனாலதான் அங்கதனின் பிள்ளை நாரதரே வருகைன்னு உங்க பரம்பரை 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 சொல்லி நான் வரவேற்பு கொடுத்தேன். இதுல என்னத்தை குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? ஆக இந்த வரவேற்பு கொடுத்த நான் தப்புன்னு சொல்லல. நீங்க முதல்ல வந்தப்பே நீங்க இந்த வரவேற்பு கொடுத்தீங்கன்னா நான் ஏத்துக்கிட்டு போயிருப்பேன். சரி அது இருக்கட்டும். இப்ப சொன்னது உண்மையா? இது உண்மையை ஏத்துக்கிற சொல்றியா? அது படிச்ச அறிவாளி படித்தவங்களா இருந்தா சரி, உண்மையா இருந்தா. ஆக நீ சொன்னது உண்மை. உண்மை இதை நான் ஏத்துக்கிறேன். அது உண்மைன்னு தான் நான் சொல்றேன். நீ சொன்னது உண்மை, அதை நான் ஏத்துக்கிறேன். உண்மை. பரவாயில்ல, கெட்டிக்கார போலதே. நீ சொன்னது உண்மை, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா விவரமா சொன்னா அதை யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறேன், எதிரியா இருந்தாலும் கூட உண்மையை சொன்னா ஏத்துக்கிறேன்னு. பரவாயில்ல, நீ நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட ஆறறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு ஜீவராசி வணங்கினா அது யாரு? அது அப்புறம் சொல்லி தெரியும் தெரியாது இல்லாட்டி கேட்டு தெரியும். காலையில சும்மா இல்ல 500 ரூபா நோட்டு 5 எத்தனை நோட்டு? 8 நோட்டா? சரி, 8 நோட்டு வாங்குறீங்க. நீங்களா கேப்பீங்க, நான் சொல்லுவேன். ஆனா நான் கேட்க கூடாதா? இப்ப ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போறோம். ஆலயத்துக்கு போகும்போது தெய்வங்கள் பேச நிப்பாட்டணும். சரி பேசுமா. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்து ஐயா நீங்க தானே சொன்னீங்க. சரி கேளுங்க. நீங்க தான் ஐயா சொன்னீங்க, இன்னும் முடியலமானு. இப்ப இவர் கேட்டுக்கிட்டே இருந்தா நான் பதில சொல்லல. இப்ப நான் கேட்கணும்ல. ஏன்னா மணி 4 மணி என்ன 4 ஆயிடுச்சா? 4:30 மணி ஆயிடுச்சு. சீக்கிரமாக கட்டமுடா. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா இது கலியுகம் நாம்னா வள்ளி திருமணம். அப்போ வள்ளி திருமணம்னா முருகனுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதனால ரத்தின சுருக்கமா ஒரே கேள்வி இப்போ நான் கேட்குறேன், சரியா? கோவிலுக்கு போனால் சிவலிங்கத்தை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கோவிலில் மட்டும் சிவலிங்கத்தை பானை செய்து பானை உருவத்தில் பார்த்துருப்பீங்களா? அது எந்த கோவில்?
எங்க இருக்கு ரத்தன சுருக்கமா சொல்லுங்க. முருகனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இருங்க முத ஆலயம்னு போனாவே அங்க உருவ வழிபாடு இருக்கும், இல்ல லிங்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சூலாயுதம் இருக்கு, இல்லாட்டி ஒரு வேல்கம்பு இருக்கு. அப்படியே இல்லைன்னாலும் அருவாவை அடையாளமா வச்சிருப்பாங்க. அப்படி ஏன்னா நிறைய ஆலயம் இருக்கு, சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உருவ வழி எந்த ஒரு வழிபாடுமே இல்லாமல், அதாவது எந்த ஒரு சிலை வழிபாடு எந்த ஒரு உருவ வழிபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலயம் எல்லாம் இருக்கு. வெறும் பீடமே வைத்து மட்டுமே ஆலயம் இருக்கு. ஆக நீங்க கேட்கறது நல்ல விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் கூட ஆறறிவு படித்த மனுஷன் ஓரறிவு ஜீவராசி வணங்குறேன். அது யாரு? என்னய்யா நீ கேட்க மாட்டீங்கள? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல, இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க முத. ஆக ஏன்னா தேவர்களாகப்பட்டவர்கள் பாருங்க, எம்பெருமான் ஈசனாகப்பட்டவரை வணங்குறதுக்காக வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி தவம் செய்யக்கூடிய வேலையில் அமுது படைக்கக்கூடிய ஒரு பெண்மகளாகப்பட்டவ, அந்த தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெண்மகளாகப்பட்டவ. அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றா, எம்பெருமான் ஈசனை வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கெல்லாம் அமுது படைக்கக்கூடிய பெண்மகளாகப்பட்டவ, இந்த இடத்துல ஒரு சிவன் ஆலயம் இருந்தா நல்லா இருக்குமே, சிவனுக்கு ஒரு வழிபாடு தலம் இருக்கணும். ஆக வழிபாடு தலம் இருந்தா அந்த இடத்துல சிலை ஒரு உருவ வழிபாடாச்சு இருக்கணும். ஆக எந்த ஒரு இதுமே இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம், அந்த அமுது படைக்கக்கூடிய பானையாகப்பட்டதை எடுத்து வைத்து அதை கட்டி அணைத்து முத்தமிட்டாலாம். அந்த முத்தமிட்ட வடுவலாகப்பட்டது அந்த பானையிலே அச்சாக பதிந்தது. அதை அந்த பெண்மகளாகப்பட்டவ முத்தமிட்டு வடுவலாக இருந்தாலும் கூட அதிலே சிவபெருமானே நீ குடியிருப்பாயாக என சொல்லி கேட்டுக்கிட்டாலாம். ஆக சிவபெருமான் இப்பேற்பட்ட தன்மையில ஒரு பெண்மகளாகப்பட்டவ, நம்மளுடைய பக்தியாகப்பட்டவ, தேவர்களுக்கே அமுது படைக்கக்கூடிய பெண்மகளாக நம்மளை ஒரு ஒரு உருவ வழிபாடாக எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் அமுது படைக்கக்கூடிய பானையாகப்பட்டதை முத்தமிட்டு வடுவலிட்டதை என்னை அங்கேயே குடியில் இருக்க சொன்னாலே அப்படின்னு சொல்லி, அந்த இடம் எங்க தெரியுமா, மதுரைக்கு அருகில் உள்ள திருப்புவனேஸ்வரர் ஆலயம். அதாவது திருப்பவனம் என சொல்லக்கூடிய திருப்புவனேஸ்வரர் ஆலயத்துல தான் அமிர்தம் படைக்கக்கூடிய பெண்மகளாகப்பட்டவ அந்த இடத்துல பானையால உருவத்தை செய்து வைத்து எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்த இடம் அங்கதான். ஆக ஆறறிவு படைத்த மனிதன் ஓரறிவு ஜீவராசி வணங்க. அது வந்த காரணம் என்ன? அதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன், நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்ப திமுரு தானே அதெல்லாம். ஆறறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு ஜீவராசி வணங்குறேன். அது எங்க நேராச்சு முருகனுக்கு தெரியும் தெரியாது. அவர் சைடுல வந்து அப்ப தெரியாது, உள்ள ஓடி பேரு. நான் தெரியாதுன்னு சொல்றது அப்புறமே இருக்கு. அப்புறம் கீதாய் கீதாய் அதெல்லாம் முடியவே முடியாது, நீ சொல்லு. ஆறறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு படைச்ச சிவராசி வணங்குறேன். அது எங்க? அண்ணே இதெல்லாம் கேட்காம போன நியாயமா? அப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ கொஞ்சமாச்சும் சிந்தனையோட பேசணும். இப்போ எம்பிட்டு வாய் கிளிய பேசுனேன். நான் 4000 சம்பளம் வாங்குறேன், 4500 சம்பளம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? 5000 ரூபா 500 குறைக்கூடாது. 500 இந்த இதெல்லாம் யார் முதல் உங்கள்கிட்ட கேட்டது? நீங்க வந்த வேலை நான் அதை மட்டும் கேட்கணும். ஆறறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு. இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தெரியும் தெரியாது. சரி நீங்க யார் வந்தது காரணத்தை சொல்லுங்க. தெரியும் தெரியாது. வந்த காரணத்தை சொல்லுங்க. தெரியும் தெரியாது. ஐயா வந்த காரணம் நான் விடவே மாட்டேன். தெரியும் தெரியாது சொல்லிட்டு போ. அண்ணே வானே உட்காருங்க. தெரியலன்னு சொல்லுது. அப்புறம் பாவம் அவ்வளோ தூரம் அமட்டி என்ன ஒன்று பழகிருக்கேன். ஆமாம் பழகிட்டு வரட்டும், படிச்சுட்டு வரட்டும். அடுத்த தடவை வரும்பொழுது தெற்கு பத்தாமட்டிலேருந்து நாரதர் வந்தார். அவரை சந்திக்கணும்னு தெரிஞ்சா தம்பி வந்தாப்புலன்னா கொஞ்சம் பயந்து போய் நிற்கணுமேன்ற கொஞ்சம் அச்சம் இருக்கணும் மனசில். ஆமாம் இருந்தாலும் கூட நான் வந்த வேலை என்ன தெரியுமா? ஆனால் இருந்தாலும் விடவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் கேட்க விட மாட்டேன். ஆக நான் வந்த காரணம், உனக்கு அற்புதமான ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளையோட பேரை சொல்ற முதல்ல கேட்டுக்க. அற்புதமான மாப்பிள்ளை, அன்பான மாப்பிள்ளை, அறிவான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். காரணத்தினால அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகப்போடி மனதால் சுகப்போடி அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி முனிவன் சொல்வதை முதலிதழாதே மகிமை பலகோடி முனிவன் சொல்வதை முதலிதழாதே மகிமை பலகோடி நல்மகளே நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி நல்மகளே நீ தடை சொல்லாதே நன்மை நலம் கோடி நன்மை
மலையாட்டி புனிதன் மகளே வனிதா குகனை மனதால் சுகம் கோடி மனதால் சுகம் கோடி மனதால் சுகம் கோடி. அதனால அந்த கந்தன் அந்த கடம்பன் அந்த கார்த்திகேயன் அந்த முருகப்பெருமான் தான் உனக்காக பார்த்து வந்த மாப்பிள்ளை என்ற காரணத்தினால அல்லம் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அழும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோ தொல இருப்பை கொடுத்து சொல்லும் கேளம்மா பொய்யான தவறிடம் புரிந்து வந்தவரே பொய்யான தவறிடம் புரிந்து வந்தவரே பூமியில் வாழ் சுகம் புகழும் கைவரிசை செல்லாது போ உனக்காகவே நான் சொன்னேன் ஓ இந்த சிறப்பே இந்த இனமே ஆரம்பகனே வந்த நாயகனான தலை சொல்லும் என்பதை எல்லாம் எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்த போது எனக்கு பறித்து கொண்டு இசைக்க வந்த போது பூமியில் இருக்காமல் எங்கே போய் கைவரிசை செல்லாது போ கூட்டி கூட்டி கொடுப்பது கத்திரத்தில் முறையா கூட்டி கொடுப்பது கத்திரத்தில் முறையா கூட்டி கொடுப்பது கத்திரத்தில் முறையா ஒத்தமை சொல்ல வந்து உனக்கு என்ன செல்லாது போ கூட்டி கொடுக்குறவே கூட்டி கொடுக்குறவனா யாரை பார்த்து கூட்டி கொடுக்குறேன் என்ன தகுதி இருக்கு உனக்கு கூட்டி கொடுக்குறேன்னு கேக்குறதுக்கு ஓ லட்சணம் என்ன தெரியுமா முத ஓ லட்சணம் என்ன தெரியுமா என்ன மாப்பிள்ளை பேரை சொன்ன நீ கூட்டி கொடுக்குறேன்னு கேக்குற அப்படிதான் அப்படியா மகாவிஷ்ணுவோட ஆனந்த கண்ணீர்ல தோன்றினவ ஆக கண்ணுல பிறந்த உனக்கு எம்பெருமான் ஈசனுடைய நெற்றி கண்ணுல இருந்து தோன்றி வைக்கப்பட்ட கண்ணுக்கு பிறந்தவனோட உனக்கு என்ன வக்கு இருக்கு உனக்கு என்ன வகை இருக்கு உனக்கு என்ன தொப்பு இருக்கு எல்லாரோட மாப்பிள்ளை கட்டிக்கிறதுக்கு ஏழை பாருமா சரி அந்த ஆறறிவு படைச்ச மனுஷன் ஓரறிவு ஜீவனம் வழங்க சொல்லு ஓ கேள்வியை கேட்டு மடக்கி விட்டாரே சாமி சொல்லு தும்முரு எம்படி கரூர்ல இருந்து புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன் பேக்க மட்டும் இல்ல இளவட்ட தூக்கிட்டு வந்தா என்னையும் தூக்கிட்டு தெரியும் தெரியாது அப்புறம் என்ன முருகப்பெருமானுக்கு பாடுறேன் நீ கூட்டி கொடுக்குறவன் கேட்கிற ஒரு நாரதர் பார்த்து நீ கூட்டி கொடுப்பேன்னு கேப்பியா ஓ சட்டமா இல்ல ஓ சபடாலா இல்ல ஓ சம்பமானு கேட்கிறேன் 5500 ஓ வாங்குறல சொல்லு என்ன 6000 சொல்லு பாப்பா இதுல பசு காசு வேற காலையில இங்க இருந்து கரூருக்கு போகணும் டிப்பன் வாங்கி கொடுங்க சாமி பேசு ஆட்டாக்கு வேற 150 ரூபாய் கேட்ட நீ அந்த வண்டியில ஒரு அதுக்கு வேற 150 வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல சொல்லு கேளுங்க இதோட நான் குறைச்சிடுறேன் ஆமா ஆறறிவு படுத்த மனுஷன் ஓரறிவு நீ அதெல்லாம் ஏன்டா நீ கேட்கற நீ சொல்லுமா நீ சொல்லு முத அப்படியே அள்ளி கொடுத்துற போயமா நீ அதெல்லாம் நீ காலையில பேசு சொல்லு முத என்னங்க இப்படி காட்டி கொடுக்குறாங்க ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு நீங்க ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா ஒண்ணு தெரியும்னு சொல்லு இல்ல தெரியல சாமி மன்னிச்சுக்கான்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு நீ பாருங்க நீங்க கேட்டு நான் சொல்லலைனா இங்க அசிங்கப்படுத்திட்டு போனேன்னா எனக்கு அசிங்கம் இல்ல எங்க அக்கா கரூர் இந்திரா வாத்தியார் அவங்களுக்கு தான் அசிங்கமா போயிடும் உன் பாட்டை வந்தாலும் ஜமாளிப்பேன் உன் முப்பாட்டை வந்தாலும் ஜமாளிப்பேன் உன் பரம்பரையா வந்தாலும் நீ ஜமாளிப்பேன் எதிர்காலத்துல வர போற பாட்டம் பூட்டனத்தை நீ சமாளிப்ப நான் உங்க அப்பத்தாலே பாத்து வந்தேன் நீ என்ன பெரிய ஆளு பாவா அப்பத்தா வேணா நீங்க யாரை வேணாலும் பார்க்கலாம் கிளவி பல்லு போன கிளவியே பாத்துட்டேன் கரூர்காரி உன் கருவா அறுத்தா விடுவாடி கருவலூர்காரே நானும் கருவா அறுத்து விடுவேன் பேசுவான் ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு சரி 6 அறிவு மனிதனுக்கு 6 அறிவுள்ள மனிதன் ஓரறிவை வணங்குனா எங்க கோயிலுக்குள்ள போகணும்னா முன்னாடி என்ன இருக்கும் நந்தி சிலை இருக்கும் அதுக்கு முன்னாடி விநாயகர் இருப்பாரு மேல மூன்சிக வாகனம் இருக்கும் அதெல்லாம் இல்லைங்க மேல கோபுர வாசல் இருக்கும் அதுக்கு முன்பாக இருக்கு கலசம் இருக்கும் எதை பார்த்து கும்பிடணும் எதை பார்த்து கும்பிடணும் கலசத்தை பார்த்து கோபுரத்தை பார்த்து கும்பிடணும் கொடி கொடி கொடிமரம் இருக்கு கொடிமரம் ஆமா கொடிமரம் என்பது ஓரறிவு நம்ம போறது 6 அறிவு மனிதன் 6 அறிவு மனிதன் ஓரறிவு கொடிமரத்தை வணங்குவா இதுதான் கேட்ட கேள்வி சரியா எத்துக்கோங்க விவரமான பிள்ளையா இருக்கப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நல்லா பேசுறீங்க இருந்தாலும் போயிட்டு போகுது போயிட்டு போகுது இருக்கட்டும் பரவாயில்ல என்னையும் மறுத்து இந்த கந்தனை மறுத்து நீ பேசாம நிறுத்துமா கண்ணாடி போட்டனே இவ்வளவு நேரம் எனக்கு மட்டும் போட்டி போடுவேன் இப்படி பேர் கை தட்டுறாங்கல்ல நீ மட்டும் எனக்கு எதிரியா இங்க பாரு கேட்டு பையில உன்னை எங்க ஊருக்கு தூக்கிட்டு போயிருவேன் நான் சொன்னது ஒழுங்க கை ஆக என்னையும் மறுத்து அந்த கந்தனை மறுத்து பேச
பேசுற நிறுத்துன்ற காரணத்தால இன்னைக்கு காலையில சூரியாஸ்தமனத்துக்குள்ள உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வரேன் மச்சனே வைத்தியநாதன். அண்ணே இருந்தாலும் இந்த புள்ள விவரத்தை சொல்லி ஒரு கை தட்டுதுங்கண்ணே. பாவலாட்டி உள்ள வந்து ஆளு. வாங்க இங்க வாங்க வாங்க இங்க வாங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க ஒருத்தர் வராராம். அவருக்கு வந்தவர் யார் தெரியுமா? கந்தபாலை, கொட்டங்குடியை சேர்ந்த கந்தபாலை. ஒரு சொட்டு குடி மருந்து இல்லை. இவர் போய் எனக்கு வைத்தியம் பார்ப்பாரா? மொகர கட்டைய பாருங்க. இருக்கட்டும். எப்படியோ இந்த பொம்பளை பிள்ளை எந்திரிக்க மாட்டீங்களா? இனிமே ரங்கநாத் பள்ளிக்கூடம் மாதிரி படுத்து கிடக்குறியா? எந்திரித்தா முறிய வராது. எந்திரித்தா அந்த எந்திரியா முறிய வரப்ப அப்படி படுக்க கூடாது. பிரம்ம முகூர்த்தம் நேரம் ஆயிருச்சு. சக்தியாகிய நமக்கு கலிகொத்தில்தான் மாநிலக்குள் காழ்ப்புணர்ச்சிகள் உயர்வுதாழ்வு என்ற பிரிவினையின் போராட்டம் நடப்பது புதுமை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியில் பிரம்மதேவனின் படைப்பில் பிராப்தமாகிய சூரன் என்ற இருவருக்கு இடையில் அன்றைய ஆரம்பமானது பிரிவினையின் போராட்டம். இதற்கு காரணமாகிய அசுர உருவாகிய சுக்குராச்சாரியின் உபதேசம் பெற்ற சுரசை என்னும் மாயமானவள் காசிபமுனை கூடி சூரபதுமன் தாரங்கன் சிங்கமுகன் என்ற ஆண் மக்களையும் அசமுகி என்ற பெண்ணையும் பெற்றால் அவரிடம் அமோக வரங்களை பெற்று இவனும் தமக்கு நிகழன கவரமுற்று விண்ணவரை சிறை வைத்து பக்தரை இம்சித்தார். பாதளத்தின் சின்னங்களாக பவனி வந்தார்கள். அன்னவரும் கொடுஞ்சேலை கலைத்திட அருகூர்ந்த சிவனானவர் நெற்றிக்கின் வழியாக 6 அக்கினி பொறிகள் சிதற அப்பொறிகளை கங்கை தாங்கி சென்று இளமையில் திருவிழா பலபுரிந்து இந்திரனால் மகிழ்வாகனமும் அக்னியால் சேவல் கொடியும் மன்றை பெற்று முன்பு திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வாலயை மடைமுடித்தது போல் வள்ளியை மடமுடிகலாம் என்று கழுகாசல கந்தனாக காட்சியளிக்கின்றேன். இந்த நல்ல வேளையில் மகாபாரதத்தின் கதாநாயகன் கண்ணபிரான். கண்ணபிரான் இல்லை என்றால் பாரதம் இல்லை. அப்படிப்பட்ட கண்ணபிரான் முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கொட்டகுடியைச் சேர்ந்த கந்தபாலன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய மாபெரும் கண்டாங்கிப்பட்டியில் அன்பு சார்ந்த 4 கரைகாரர்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வத்திற்கு சொந்தமான 4 கரைகாரர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம். பார்த்தாலே போதும் வாழ்வீடும் வாராது எப்போதும் சண்முகா
எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பன்னகசயனன் மகிழ்ந்து வருகா பாரோ புகழ்ந்து போற்றிடு குமரா பன்னகசயனன் மகிழ்ந்து வருகா பாரோர் போற்றி புகழ்ந்திடு குமரா வல்லமையில் ஏறும் மதிவேலழகா தமிழ் கடவுளே அனந்தகோடி நமஸ்காரம் முருகா, அனந்தகோடி நமஸ்காரம். வருக வருக ஐயரே, உலகத்தின் அரணை கழகத்தின் பெயரால் யார்த்தும் நல்லவரே யாழ் வல்லவரே வாரும். தந்தாரை வாழ வைப்பது தமிழகத்தின் பண்பாடு, தமிழ் மக்களுக்கு உண்டு. இசையாய உங்களுக்காக தமிழாய நான் வந்தவருக்கு முகமலர்ச்சியோடு உபச்சாரம் செய்ய வேண்டும். இதோ வரவேற்பு ஒன்றை தருகிறேன், தாருங்கள். உடல் எடுத்ததும் போதும் கடலந்த விஞ்ஞான உலகத்தில் என்னை கண்டது போதும் இஞ்ஞானம் கற்ற எனக்கு உஞ்ஞானம் வேண்டுமென்று உன்னை கண்டதும் போதும் மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனது புயர்வான தவயோகியே, புயர்வான தவயோகியே, இனிதான சுரஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை அதிபோது வரவேற்கும் தவயோகியே, இனிதான 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 சுரஞான மேதையே. அஞ்சூர் நாட்டுக்கு தலைநகரம் ஏனாதி.
இந்த அஞ்சூர் நாட்டுக்கு தலைநகரம் ஏனாதின்னு சொன்னால் ஏனாதியில் தன்னாயிரமூர்த்தி தான் பெரிய கடவுள். அந்த தன்னாயிரமூர்த்தி எக்கச்சக்கமான கலைஞர்களை, மாபெரும் கலைஞர்களை உற்பத்தி பண்ணி இசை முழக்கத்தோடு பக்கா மேளமாக இசை பாடக்கூடிய தன்மையை அன்பு நண்பர்கள்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி இசை முழக்கத்தோடு பக்கா இசை முழக்கமாக உங்களுக்காக இசை மேதைக்கு ஒரு வரவேற்பு. ஆனால் என்னை நாடி வந்த நல்ல காரியம் சிறப்பா இருக்குமா? காரியம் நிச்சயமாக நிச்சயமாக. என்ன காரியம் வந்தீங்க? முருகா, 3 உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் கண்டு வணங்கி மங்கள ஆசீர்வாதம் பெற்று வரும் மார்க்கத்தில் குறிஞ்சி வனத்தினை இடையில் ஒரு அழகிய கனி கண்டேன். அக்கனியை கண்டதும் முருகா அர்ப்பணம் என்று கூறிவிட்டதை தாங்களுக்கே சமர்ப்பிக்கலாம் என்று வந்தேன். முருகா, இதுவே நான் வந்த விவரம். அப்படியா? வருகின்ற போது பூலோக மார்க்கமாக வருகின்ற போது மும்முலகமெல்லாம் சென்று பூலோகத்தில் பார்த்தது அழகான கனி. பார்த்தது கனியை அடைய வேண்டும் இந்த சுப்பிரமணி. நிச்சயமாக கனிக்காக தாங்கள் எடுத்துக்கிட்டது ஒரு அற்புதமான பனி மாப்பிள. கண்டது நாரதர் முனி. கனியினால் நம்ம 2 பேருக்கு கவலையே எப்பவுமே இல்லையே இனி இல்லையில. சொல்லுமா அப்ப கனி எப்படி கனி? முருகா, அற்புதமான கனி, அருமையான கனி. கனியின் மகத்துவத்தை எடுத்து வைக்கிறேன், கேளுங்க மாப்பிள. எப்படி கனி? மாங்கனிக்கும் தேங்கடலி வங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா குமரா ஐயா. மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் குமரா. முருகா குமரா முருகா சண்முகா. நான் கணித்தேன் அக்கனியை, நான் கணித்தேன் அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா. முருகா குமரா கந்தா கதிர்வேலா. இடது விழியில் தூசி விழுந்தால் நினைவில் இருக்கும் பருவப்பாடல். இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விழுமோ. இருட்டில் கூட இருக்கும் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன். மஞ்சள் வைக்கும் ஒரு வட்டம் இருக்கும் பொன்னாலே. இந்த மனந்தான் மன்னவன் மன்னுதவும் இந்த மனந்தான் பொன்னாலே. நீ இல்லையே நான் இல்லையே நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ என்று தூங்காது கண்ணா. முருகா, மாங்கனிக்கும் தென்கதை வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் முறித்தேன். நான் கணித்தேன் அக்கனியை தாங்கள் இக்கணமே சென்று கொய்யாமல் கொய்து நடந்து கொள்ள வேண்டும். முருகா, அப்படியே கனியின் சிறப்பு. மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் முறித்தேன். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்கணுமா? நிச்சயமாக. கனிங்கனா புடிங்கி சாப்பிட்டு போலாம். சரிங்க மாப்பிள. லபக்குல வாயில வச்சிரலாம். சரி, பசிக்கிறவனுக்கு வாயில வச்சிருவாங்க. வாயில வைக்கிறீங்களே இருக்கீங்களே. இப்ப கனி என்ன செய்யணும்? பஞ்சம்னா 5 கனியை கரைச்சு பஞ்சாமிரதா நாவுல நக்கி சாப்பிடலாம். ஆமாங்க மாப்பிள. ஒரே கனியா இருந்தா ஒத்த கனி அழகா இருந்தா புடிங்கி கையில வச்சு சாப்பிட முடியும். ஆமாங்க. பலாப்பழத்தை மட்டும் வாயில வைக்க முடியாது. ஏன்? வாய் சிரிச்சு பழசுல. ஆகனால உள்ள சுளை இருக்குல்ல, பூசணி பழத்தை வைக்கலாமா? வைக்க முடியாதுல்ல. ஆக எந்த கனியை இடம் பார்த்து வைக்கக்கூடிய கனியை பார்க்கின்ற போது சிறப்பாக தெரிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கனியை என் அறிவுக்கு எப்படி தெரியுமா தெரிகின்றது? சாக்கமல்லா உடையே சாக்கமல்ல மோகியே சாக்கமல்ல மோகியே சாக்கமல்ல
நெல்லிக்கனியை கூட கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கிற பட்டு செட்டு என்ற பறவை இனங்களுக்கு எட்டாத உயரமா இருந்தா கனியா இருக்குமா? அப்புறம் வேற ஏதா யாருன்னு விவரத்தை கேக்குறீங்க? ஆக முருகா, கண்டு வந்தது கனி அல்ல, கன்னி. கன்னியா? ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அமுதவள்ளியவோ தாங்கள் தென்பரம் என சொல்லக்கூடிய திருப்பரமன்றத்திலே வைத்து திருமணம் பண்ணிட்டீங்க. ஆக இந்த சுந்தரவள்ளியோ இந்த திணைவலை சோலைக்குள்ளே சுதந்திரமாக இருக்கின்றாள். அன்னவளையும் மனம் முடிக்க வேண்டும் முருகா. கருமாறி மகன் இவனுக்காக உருமாறி சென்று வார்த்தையை தொடங்கி சோதித்து ஆட்கொண்டு தாங்களுடைய விருப்பப்படி கடிமணமே புரிகிறனே காதல் திருமணம் செய்யணும். அப்படி செய்கிறேன். காதல் திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லதொரு அருள் புரிய வேண்டும் மாப்பிள்ள. அப்படியே செய்கிறேன். நாட்டு மக்களுக்கும் வள்ளிக்கும் நல்லாசி கொடுத்து உங்களுக்கெல்லாம் அகில உலகமெல்லாம் வெவ்வேறு உயரக்கூடிய புகழ் என்ற மாலையும் சூடுகிறேன். மகாபாரதத்தின் கண்ணன் கதாநாயகன் கண்ணபுரானை வர்ணித்துக் கொண்டு, கண்ணபுரான் என்றால் என்னுடைய தாய் மாமன், தாய் மாமன் இல்லை என்றால் பாரதம் கிடையாது என்பதற்கு இணங்க அவரை வர்ணித்துக் கொண்டு வருகிறேன். காரியத்துக்கான நல்ல காரியத்தை பார்க்கிறீர்களா? நிச்சயமாக வரேன் மாப்பிள்ள. சரியா? அது வேணுங்க. நல்லா இருக்கு. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணல் வந்தால் அங்கே கண்ணல் வந்தால் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணல் வந்தால் அங்கே கண்ணல் வந்தால் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணல் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கேள்வியிலே சதிராக கண்ணன் வந்தான், தர்மமேனும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாளாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை போக்கிட கண்ணன் வந்தான். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், உமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அவையாத சன்னிருக்கும் சன்னிதானம், கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை போக்கிட கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கருணை என்னும் கண்டிருந்து காட்ட வேண்டும், காவல் தெய்வம் கை நீட்டி கேட்க வேண்டும். கவலைகளை
மாய கண்ணா கண்ணல் வந்தால் எங்கே கண்ணல் வந்தால் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தால் கண்ணல் இசைத்தமிழ்ல அச்சு விடுறேன் தாண்டா வெயிட்டா நிக்க அது அஞ்சையா நமது கண்டாங்கிப்பட்டியை சேர்ந்த பெருமாள் ஓஹோ கண்டாங்கிப்பட்டியை சேர்ந்த பெருமாள் சமையல் அமைப்பாளர் அவர்கள் 101 ரூபாய் 151 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை செலுத்தியிருக்கின்றார். கண்ணபுரனுடைய பாடலை பாராட்டி இன்னும் நிறைவாக வந்து உங்களுடைய மன நிறைவோடு எல்லா பாடலையும் பாடுவோம். வருகிறேன். இந்த பொன்னான வாய்ப்பினை அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடகலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பு மாமா ஏனாதி நாட்டைச் சேர்ந்த எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்திற்கு இப்படித்தான் தெளிவான முறையில் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் சிறந்ததொரு ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் இங்கே ஒளிப்பதிவு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணார் ஜி போட்டோகிராஃபி அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் தமிழன் கலாச்சாரம் பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து நீங்காத விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான்